ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். 50 கிராம் கடலைப்பருப்பு, இந்த அளவு வறுத்தா 50 கிராம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டுருக்குறேன். 50 கிராம் துவரம்பருப்பு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். துவரம்பருப்பு வறுத்தாச்சு. 50 கிராம் உளுந்து, இந்த பக்கம் வந்து 50 மிளகு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொரிஞ்சால் போதும். 50 கிராம் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் இந்த அளவு பொரிஞ்சால் போதும். ஐம்பது கிராம் வெந்தயம், இந்த அளவு வறுத்தா போதும். தடதடன் 50 கடுகு, இந்த மாதிரி பொரிஞ்சால் போதும். கடுகு நல்லா பொரியுது. 50 கிராம் அரிசி போடுறேன், சாப்பாட்டு அரிசி. நான் புழுங்கல் அரிசி தான் போட்டுருக்கிறேன். பச்சை அரிசி போடனாலும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசி போடனாலும் போட்டுக்கலாம். அரிசி இந்த அளவு வறுத்தால் போதும். 1 கிலோ தனியா, 1/2 கிலோ காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு 50, துவரம்பருப்பு 50, உளுந்து 50, மிளகு 50, சீரகம் 50, கடுகு 50, அரிசி 50, பெருங்காயம் 50, கருவேப்பிலை 1 பிடி. பிடிச்சி பார்த்தா நல்லா சூடு ஏறி இருக்கணும். சூடு ஏறி இருந்தால் போதும். மல்லி கருகக்கூடாது, நல்லா சூடு ஏறி இருக்கணும். பிடிச்சி பார்த்தா கை சூடு பொறுக்க சூடு இருக்கணும். நல்லா சூடு ஏறிடுது. 50 பெருங்காயம் போட்டுருக்குறேன். நல்லா பொரியணும். பெருங்காயம் பொரியும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. இந்த அளவு பொரிஞ்சால் போதும். 50 மஞ்சள், லேசாக சூடு ஏற்றி காஞ்ச மிளகா வறுக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 கிலோ காஞ்ச மிளகா, 3/4 கிலோ தனியா, 50 மிளகு, 50 ஜீரகம், 50 கடலைப்பருப்பு, 50 துவரம்பருப்பு, 50 உளுந்து, 50 அரிசி, 50 மஞ்சள், 50 பெருங்காயம், 1 பிடி கருவேப்பிலை. இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோன்னு சொல்லிட்டேன் தனியா, 3/4 கிலோ தனியா. இந்த அளவு வறுத்தா போதும்.